கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த வார்த்தைகளை தயவு செய்து மிகவும் கவனமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்லுகிறது, உலர்ந்து போன எலும்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நடந்த அற்புதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இன்னைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிறியா? உன்னுடைய வாழ்வில் அநேக காரியங்கள் உலர்ந்து போய் இருக்கிறதோ, இங்கே அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை பார்ப்பீர்களானால், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஒன்றும் இல்லாத எலும்பு இல்லை, செத்துப்போன எலும்பு, இது உயிரடையுமா? உன் வாழ்க்கையில் அநேக நம்பிக்கைகளை நீ இழந்து போனல, இனி நான் ரிவைவ் ஆக முடியுமா? இனி நான் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆக முடியுமா? இனி நான் இந்த சமுதாயத்தில் தலை தூக்கி நிற்க முடியுமா? என் குடும்பத்தில் நடந்த இந்த சோக நிகழ்ச்சி, இந்த துயரம் அல்லது என்னுடைய போராட்டம், என் வியாபாரத்தில் சரிவு, நான் மீண்டும் எழும்ப முடியுமா? Can I be re-established in my life again? ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலர்ந்த எலும்பு, நீ உலர்ந்த எலும்பு. ஆனால் இந்த தேசத்தின் முன்பதாய் கர்த்தர் உன்னை இதோ ஜீவனுள்ள சாட்சியாக எடுத்து நிறுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேள். வேதம் சொல்லுகிறது, நீ தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீ ஆழமா பற்றி பிடித்துக்கோ. இதுதான் தீர்க்க தரிசனம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் உனக்கு தீர்க்க தரிசனம். அதை பிடித்து கொண்டு சொல்ல, ஆண்டவரே, நான் உயிரடைய விரும்புகிறேன், நான் உயிரடைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாயா? ஒருவேளை எங்கள் நம்பிக்கை எல்லாம் இழந்து போன ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலையில் இருக்கிறோம், அப்படி சொல்றியா? உலகம் உனக்கு உதவி செய்து உன்னை மேற்கொண்டு வர விடாது. உலகம் உனக்கு திருப்பியும் உன்னை ரீஜெனரேட் பண்ண விடாது. உன்னை இன்னும் கடன் பிரச்சனையில் அழுத்தி கொண்டே போகும். இன்னும் 5% 10% வட்டிக்கு உன்னை கொண்டு போய் உலகத்துக்குள்ள தள்ளி கொண்டே இருக்கும். ஆனால் இன்று என் அருமை தேவ பிள்ளையை, உலர்ந்த எலும்பே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், இன்று என் ஆண்டவராக இயேசுனை மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரை, என்னை கட்டி எழுப்பும் பொழுது என்னை போன்று உலர்ந்த எலும்புகளுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லுவேன்னு பொறுத்த நேடு. இன்று கர்த்தர் உனக்கு முன்பதாக இருக்கிற மண்மேடுகளை தகர்த்து போடுவார். உனக்கு முன்பதாக இருப்பு கதவுகளை ஆண்டவர் உடைப்பார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பா ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை, நம்பிக்கை இல்லாதபடிக்கு இதோ உமக்கு முன்பதாக ஆண்டவரே, உடைக்கப்பட்ட அரண்களின் நிமித்தமாய் நம்பிக்கை இழந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரமை பொழுது அமரட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக எம்மை பார்த்து செபிக்கிறார். இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் என்று நம்பிக்கை இல்லாத ஒவ்வொருவருக்கும் வியாபாரத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடும், உயிர்ப்பியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.